கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை திமுக கொண்டுள்ளது போல தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். மெட்ரோ ரயில் குறித்த கடந்த 14ஆம் தேதி மத்திய அரசு அனுப்பிய கடிதத்தை நிறுத்தி வைத்து தற்போது பிரதமர் எடப்பாடியார் சந்திப்பின் போது வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அரசு மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து மத்திய அரசு தமிழக அரசு அனுப்பிய கடிதத்தை முழு அறிக்கையாக வெளியிட வேண்டும். கோவை, மதுரையில் அரசியல் ஆதாயம் தேட திமுக அரசு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் கடும் குற்றச்சாட்டு. மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் மறுக்கப்பட்டுள்ளதா அல்லது மேலும் விவரங்கள் கேட்டு திருப்பி அனுப்பியுள்ளதா என்று விவாதம் நடைபெற்று வருகிறது. பாரத பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சந்திப்பு நாளில் தமிழக அரசால் மெட்ரோ ரயில் குறித்து அறிக்கை வெளியிடப்பட்டது. அரசியல் ஆதாயம் தேடி உள்ளதா என்று சர்ச்சையாகி வருகிறது. எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபொழுது மத்திய அரசை வலியுறுத்தி 11 மருத்துவக் கல்லூரி பெற்று தந்ததை நாடு அறியும். அதேபோல புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்தபோது மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து அறிவித்தார். அதேபோல எடப்பாடியார் பாரத பிரதமர் அழைத்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார். தற்போது அது பயன்பாட்டிற்கு வர உள்ளது. புரட்சி தலைவி அம்மா காலத்தில் 12 மாநகராட்சிகளுக்கு ஸ்மார்ட் திட்டங்கள் மூலம் பல ஆயிரம் கோடியை மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலம் பெற்று தந்தார். அதேபோல எடப்பாடியார் மதுரையில் மத்திய அரசு திட்டத்தின் மூலம் 1000 கோடிக்கு பறக்கும் பாலம் திட்டத்தினை கொண்டு வந்தார். அதேபோல திருமங்கலம், கொல்லம் வரை 4 வழி சாலையை மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து தற்போதைய பணிகள் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் மூலம் மதுரை மாநகராட்சியில் 40 ஆண்டு கால குடிநீர் பற்றாக்குறை போக்குவரத்தில் 1290 கோடி செலவில் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தார். அதேபோல மதுரை, நெல்லை, தஞ்சை ஆகிய 3 மாவட்டங்களில் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கொண்டு வந்தார். இதுபோன்று மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் பாலங்கள், சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் எடப்பாடியார் கொண்டு வந்தார். எடப்பாடியார் 11 அரசு மருத்துவ கொண்டு வந்தார். ஆனால் இந்த 4½ ஆண்டு காலத்தில் திமுக ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட பெற்று தர முடியவில்லை. மேலும் எடப்பாடியார் ஆட்சியில் மதுரை, கோவை, சேலம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மத்திய அரசு திட்டங்களான பாஸ்போர்ட் திட்டம் பெற்று தரப்பட்டது. ஆனால் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசு எந்த முயற்சி எடுக்கவில்லை. வந்தே பாரத் ரயில் திட்டம் தமிழகத்தில் தான் அதிகமாக நாம் பெற்றுள்ளோம். மெட்ரோ ரயில் திட்டத்தை அம்மா ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் திமுக கொண்டு வந்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். மத்திய அரசு நிதிகளை பெற்றுத்தர முடியாத இயலாமையில் திமுக இருக்கிறது. ஆனால் எடப்பாடியார் சட்டமன்றம் நடக்கும்போது நேரடியாக டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி விடுவிக்க வேண்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதி விடுவிக்க வேண்டும், கல்விக்கு நிதி விடுவிக்க என்று கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு 2999 கோடியை பெற்று தந்தார். அதேபோல் கல்வி நிதியையும் பெற்று தந்தார். தற்போது கோவைக்கு பாரத பிரதமர் வந்த பொழுது மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் உள்ளிட்ட 9 கோரிக்கைகளை வைத்துள்ளார். எடப்பாடியார் வளர்ச்சி திட்டங்களுக்கு விளம்பரம் தேடாமல் அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவது என்று கோரிக்கை வைத்து அதை சாதித்தும் காட்டுவார். இன்றைக்கு மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் தமிழக அரசுக்கு அறிக்கையை அனுப்பித்துள்ளது. இதில் 20 லட்சம் மக்களுக்கு குறைவாகவோ அல்லது அதற்கு அதிகமாகவோ இருக்க வேண்டும் என சில காரணங்களை கூறிய திட்டத்திற்கு இன்னும் சில விவரம் தேவைப்படுவதாக அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. மத்திய அரசு இந்த அறிக்கையை கடந்த 14ஆம் தேதி தமிழக அரசுக்கு அனுப்பிவிட்டது. தமிழக அரசு இதை நிறுத்தி வைத்து காத்திருந்து பாரத பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சந்திக்கும் முன்தினம் அறிக்கையை வெளியிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அரசு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவது நோக்கம் அல்ல, அதில் அரசியல் ஆதாயம் தேடுவதுதான் நோக்கமாக உள்ளது. மக்களுக்காக அரசியல் ஆதாயம் தேடாமல் அக்கறை தேட வேண்டும். ஆனால் வளர்ச்சியை பெற எந்த அக்கறையும் திமுக அரசு செய்யவில்லை என்பது கடந்த காலத்தில் இருந்து மக்கள் பார்த்து வருகிறார்கள். திருவாரூரில் மத்திய அரசின் பல்கலைக்கழகத்தை கருணாநிதி காலத்தில் அமைத்து தவிர எந்த திட்டங்களும் கொண்டு வரவில்லை. தொடர்ந்து மத்திய அரசில் அமைச்சர்களாக பங்கு வகித்த போது மக்களுக்கு மத்திய அரசின் திட்டங்களை எதுவும் பெற்று தந்ததாக வரலாறு இல்லை. மெட்ரோ ரயில் திட்டத்தில் புதிய விதிகளை உருவாக்கப்பட்டு 2017ஆம் ஆண்டு மத்திய அரசு அறிமுகம் செய்தது. அதில் மெட்ரோ ரயில் திட்டத்தில் நிதியை பெற
நகரத்தில் மக்கள் தொகை 20 லட்சம் இருக்க வேண்டும், அதற்கு மேலும் இருக்க வேண்டும் எனவும் விரிவான போக்குவரத்து ஆணையம் நிறுவ வேண்டும் என்றும் இணைப்பு வாகனம் வசதி கட்டாயம் உள்ளிட்ட பல்வேறு விதிகளை கொண்டு வந்தது. தமிழக அரசு மத்திய அரசுக்கு அனுப்பிய அறிக்கையில் மக்கள் தொகை விவரம் சரியில்லையா அல்லது மக்கள் தொகையின் தற்போது விவரத்தை இணைக்கவில்லையா என கேள்விதான் எழுந்து வருகிறது. மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு திருப்பி தமிழக அரசுக்கு அனுப்பிய கடிதத்தை முழு அறிக்கையாக அரசு வெளியிட வேண்டும். இன்றைக்கு வளர்ச்சி திட்டங்களில் அரசியல் ஆதாயம் பெற திமுக அரசு தங்களின் இயலாமை மறைக்க தங்களை இயலாமை மடைமாற்றம் செய்ய கோவை, மதுரையில் போராட்டத்தை அறிவித்துள்ளார்கள். புரட்சி தலைவி அம்மா அறிவித்த கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிச்சயம் எடப்பாடியார் கொண்டு வருவார். 2026ஆம் ஆண்டில் அரசியல் ஆதாயம் தேடும் திமுகவிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டி மீண்டும் எடப்பாடியாரை தமிழகத்தின் முதலமைச்சராக ஆக்குவார்கள் என கூறினார். வைத்த உடனே 2999 கோடியை தமிழகத்திற்கு பெற்றுக் கொடுத்தவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். கல்விக்கு நிலுவையில் இருந்த தொகையையும் பெற்றுத்தந்தவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். தற்போது மதுரை, கோவை உள்ளிட்ட மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட 9 கோரிக்கைகளை மாண்புமிகு பாரத பிரதமர் கோவை வந்தபோது அதை முன்வைத்து ஒரு மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வளர்ச்சி திட்டங்களிலே விளம்பரம் தேடாமல் அந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்துவது என்ற மதிநுட்பத்தோடு 9 கோரிக்கைகளை முன்வைத்து அதை நிச்சயமாக சாதித்து காட்டுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்கிறது. மதுரை, கோவை இந்த 2 திட்டங்களுக்கு அறிக்கையை மத்திய அரசு நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் தமிழக அரசுக்கு அனுப்பி உள்ளதாக செய்திகள் வருகிறது. 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை இருப்பதை முதன்மையான காரணமாக கூறி இந்த திட்டங்களுக்கு இன்னும் முழு விவரங்கள் தேவைப்படுவதாக அந்த அறிக்கை சொல்லுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த தகவல் தமிழக அரசிற்கு 14ஆம் தேதியே வந்துவிட்டதாக தெரிகிறது. இருப்பினும் அன்றே அதை வெளியிடாமல் தமிழக அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டு மாண்புமிகு பாரத பிரதமர் கோவை வருகிற போது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சந்திக்கின்ற நாளிலே காத்திருந்து நேற்று முன்தினம் அது பற்றிய செய்தியை வெளியிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இதிலே வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவது நோக்கமா அல்லது இந்த அரசியல் ஆதாயம் தேடுவது நோக்கமா என்பதுதான் இப்போது கேள்விக்குறியாகியிருக்கிறது. திமுக அரசு அரசியல் ஆதாயம் தேடுவதிலே தான் அவர்கள் முழு அக்கறை செலுத்துகிறார்கள். வளர்ச்சி திட்டங்களை பெறுவதிலே இல்லை என்பதை கடந்த காலத்திலே இருந்து நாம் பார்க்கின்றோம். நாம் அறிந்த வகையிலே திருவாரூரிலே மத்திய பல்கலைக்கழகம் ஒன்று கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மத்திய அரசிலே இவர்கள் அமைச்சர் பதவிகளை பெற்றிருக்கிறார்கள் தவிர மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை பெற்றதாக நமக்கு வரலாறு தெரியவில்லை. அது வரலாறுல புள்ளி விவரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆகவே மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்த புதிய விதிகள் உருவாக்கப்பட்டு 2017ஆம் மாதத்திலே மத்திய அரசு அறிமுகம் செய்து அதிலே மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய நிதி உதவி பெற ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 20 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் விரிவான போக்குவரத்து திட்டமிடல் போக்குவரத்து ஆணையங்கள் நிறுவ வேண்டும் என்றும் இணைப்பு வாகன அந்த வசதி கட்டாயம் உள்பட பல்வேறு புதிய விதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. மாநில அரசு அனுப்பிய மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையில் மக்கள் தொகை விவரம் சரியில்லையா அல்லது தற்போது உள்ள மக்கள் தொகை விவரத்தை அவர்கள் இணைக்கவில்லையா என்ற கேள்விதான் இப்போது எழுந்திருக்கிறது. எனவே மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி தர மறுத்து மத்திய அரசு தமிழக அரசுக்கு அனுப்பிய கடிதத்தை முழு அறிக்கையாக மாநில அரசு வெளியிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. வளர்ச்சி திட்டத்திலே அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கும் திமுக அரசு இயலாமையை மூடி மறைக்கும் விஷயத்தை மடைமாற்றம் செய்த முயற்சியாக போராட்டத்தை இன்றைக்கு கோவையிலும் நாளை மதுரையிலும் அறிவித்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் அறிவித்த இந்த கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை சென்னைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வந்த 12 மாநகராட்சிகளுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை கொண்டு வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவித்த இந்த திட்டத்தை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள்
நிச்சயமாக கொண்டு வருவார்கள். அதில் எள்முனை அளவும் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். நம்பிக்கையோடு நாம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் நேற்றைய தினமே இவர்கள் போராட்டம் அறிவிப்பதற்கு முன்பாகவே பாரத பிரதமரிடத்திலே நேரடியாக பிரதான கோரிக்கையாக மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய அவசியத்தையும் வேளாண் அவசியத்தையும் ஜிஎஸ்டி வரி குதிப்பையும் மிக நேர்த்தியாக 9 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அதில் வெற்றி காண்பார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். மக்கள் செல்வாக்கை பெற்று மக்கள் நம்பிக்கை பெற்ற தாய் தமிழகத்தினுடைய ஒரே தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஆகவே வளர்ச்சி திட்டங்களிலே விளம்பரம் தேடுகிற, அரசியல் ஆதாயம் தேடுகிற இந்த திமுக அரசுடைய நடவடிக்கையாலே தமிழக மக்களுக்கு எள்முனை அளவும் எந்த விதமான நன்மையும் ஏற்பட போவதில்லை என்பதை கடந்த 4.5 ஆண்டு காலம் இந்த அரசினுடைய நடவடிக்கையினாலே நாம் இன்றைக்கு முழுமையாக வளர்ச்சி அடைய முடியாமல், இன்றைக்கு முழுமையாக முன்னேற முடியாமல் நாம் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் முழுக்க திமுக அரசினுடைய அரசியல் ஆதாயம் தேடுகிற நடவடிக்கைகளை தானே தவிர உண்மையான அக்கறையோடு வளர்ச்சி திட்டங்களில இந்த அரசு என்ன நடவடிக்கை முன்னெடுத்திருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே கேள்வியாக பார்க்கிறோம். This is the Government of India, Ministry of Housing and Urban Affairs, Urban Transport Division. To the Chief Secretary, Planning, Development and Special Initiative Department, Government of Tamil Nadu Secretariat. Subject, the implementation of metro rail projects in Coimbatore and Madurai recording. Sir, I am directed to refer to your letters number 460 PDSI 2023 dated 16/2/2024 and 29/11/2024 conveying recommendations of Government of Tamil Nadu for the Coimbatore and Madurai metro rail projects to accord approval for implementation of Coimbatore and Madurai metro rail projects with the sanction of funds under 50-50 equity sharing basis between Government of India and Government of Tamil Nadu. ஸோ 50% அந்த ஈக்விட்டி பேசிஸ்க்கு 2017 நிறைவேற்றப்பட்டிருக்கிற அந்த விதிகளைத்தான் மத்திய அரசு இன்றைக்கு சுற்றி பார்த்து இருக்கிறது. அவை இதற்கு இந்த முழுமையான இந்த விவரங்களை, கடித விவரங்களை இந்த அரசு முன்வைத்து வளர்ச்சி திட்டங்களிலே அக்கறை செலுத்த வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய நலனிலே அக்கறை செலுத்த வேண்டும். அதை விடுத்து அரசியல் ஆதாயம் தேடுகிற நடவடிக்கைகளில் ஈடுபடுவானால் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த அரசுக்கு தமிழக மக்கள் திமுக அரசுக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள். இன்றைக்கு 11 மருத்துவக் கல்லூரி, 1000 கோடியிலே பறக்கும் பாலம், 2500 கோடியிலே திருமங்கலத்திலே இருந்து இன்றைக்கு கொல்லம் வரை 4 வழி சாலை, மதுரைக்கு திருமங்கலத்திலே திருப்பரங்குன்றத்திலே எய்ம்ஸ் மருத்துவமனை, மதுரைக்கு அமருத் திட்டத்திலே 2600 கோடியிலே கூட்டு குடிநீர் திட்டம், மதுரைக்கு வைகை பாதுகாக்கின்ற புறநகர் சாலை என்று நகாய் திட்டத்திலே கோடிக்கணக்கான வளர்ச்சி திட்டங்களை தமிழ்நாட்டு கோடிக்கணக்கான மக்களுக்காக பெற்றுத்தந்த மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரே தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள். நிச்சயமாக இது நிரந்தரமான இந்த மறுப்பு என்று ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஏற்படுத்தப்பட்டிருக்கிற 2017 நிறைவேற்றப்பட்டிருக்கிற விதிமுறைகளை சுட்டிக்காட்டி விவரங்களை கேட்பது என்பது நடைமுறையாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்போது இந்த திட்டங்களுக்கான விவரங்கள் பலமுறை இந்த கடித போக்குவரத்துகள் இன்றைக்கு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நடைபெற்றிருக்கிறது. விவரங்களை தமிழக அரசு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள். அதே போன்று மத்திய அரசு அந்த விதிகளை சுட்டிக்காட்டி அதிலே பூர்த்தி செய்யப்படாத விதிமுறைகளை மீண்டும் சுட்டிக்காட்டுவது என்பதைத்தான். ஆகவே முழு விவரங்களை தமிழக அரசு வெளியிட்டால் அதற்குரிய புரிதல் உண்மை வெட்ட வெளிச்சமாகும். நிச்சயமாக மதுரைக்கும் கோவைக்கும் அம்மா அறிவித்த திட்டம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களிடத்தில் இவர்கள் போராட்டமும் கண்டன அறிக்கையும் வெளியிடுவதற்கு முன்பாகவே பாரத பிரதமரிடத்தில் நேரடியாக வலியுறுத்தி மக்களின் நம்பிக்கை பெற்று இந்த திட்டத்திற்கு இன்றைக்கு நம்பிக்கை ஊட்டியிருக்கிறார். நிச்சயமாக மதுரை மக்களும் கோவை மக்களும் இவர்கள் நடத்துகிற அரசியல் ஆதாய இரட்டை வேட நாடகத்தை நம்ப போவதில்லை. இது முழுக்க கோவையிலும் மதுரையிலும் நடத்துகிற இந்த போராட்டம் இது மக்களுக்கான போராட்டம் அல்ல,
அவர்கள் அரசியல் ஆதாயம் தேடுகிற போராட்டம் என்பதை தான் மக்கள் தீர்ப்பு என்று சொல்லி அமைகின்றேன். மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வர வேண்டும் என்பது எல்லோருடைய கோரிக்கையை நானும் வலியுறுத்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.